முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையை விதித்தது சென்னை மகளிர் நீதிமன்றம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையை சென்னை மகளிர் நீதிமன்றம் விதித்திருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இருக்கக்கூடாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், தகவல்களை. அண்ணா பல்கலைக்கழக வழக்குல மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் இந்த குற்றவாளிக்கு தண்டனை குறித்த விவரங்களை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு குறையாத தண்டனை என்ற ஆயுள் தண்டனையை நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமான வழக்கு, நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கு. ஒரு எதிர்பார்ப்பை குற்றவாளிக்கு என்ன தண்டனை என்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த வழக்குல 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறையாமல் இந்த தண்டனை விதிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 90,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏக காலத்தில் தண்டனையை இந்த தண்டனை அனுபவிக்க வேண்டும், குறைக்க கூடாது என்று நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த வழக்குல அவருக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த தண்டனை அறிவிப்புக்காக ஞானசேகரனை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். நீதிபதி ராஜலட்சுமி முன்னிலையில கூண்டில் ஏற்றப்பட்ட ஞானசேகரனை பார்த்து இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை ஞானசேகரனுக்கு அது 30 ஆண்டுகளுக்கு குறையாத தண்டனையாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏக காலத்தில் தண்டனை குறைக்க கூடாது என்றும் ஏக காலத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 11 குற்றச்சாட்டுகள் ஞானசேகரனுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு இந்த ஞானசேகரனுக்கு எதிராக இந்த 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாக இருந்தது. இந்த 11 குற்றச்சாட்டுகள்ல ஒரு குற்றச்சாட்டுகளுக்குமான தண்டனை என்ற விவரங்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக நீதிபதி முழுமையான அந்த உத்தரவிலே தண்டனை குறித்த அந்த உத்தரவிலே பிறப்பிப்பார். ஆனால் தற்பொழுது ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவுல டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த குற்ற சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு 24ஆம் தேதியே ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பொழுதும் இந்த வழக்கில் இருந்த பல்வேறு சந்தேகங்கள் அடிப்படையில் தான் இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றப்பட்டது. பிறகு ஞானசேகரன் மீது குண்டர் சட்டமும் பதிவு செய்யப்பட்டது. ஞானசேகரன் குறித்த பின்னணியில் அவர் குற்ற பின்னணியை உடைய நபர் என்றும் கொள்ளை வழிபறி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டு செயல்களில் தொடர்புடைய நபர் என்றும் தெரியிருந்தது. அதற்கு பிறகும் கூட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல நிலுவைத் குற்றங்கள்ல இவர் தொடர்புடையவர் என்றுதான் அடுத்தடுத்து இவர் கைது நடவடிக்கையும் இவர் மீது மேற்கொள்ளப்பட்டது. இதே போன்று ஒரு பெண்ணை மானபங்கம் செய்ததாக ஒரு வழக்கு சிபிசிஐடியிலும் சமீபத்தில் பதிவு செய்யப்பட்டு ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இந்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று கடந்த புதன்கிழமை அன்று மகளிர் நீதிமன்றம் ராஜலட்சுமி நீதிபதி இவர்தான் அறிவித்தார். ஆனால் தண்டனை குறித்த விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது தண்டனை குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இருக்கக்கூடாது, அதாவது 30 ஆண்டுகள் வரை இந்த தண்டனை குறைப்பு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏக காலத்தில் இந்த தண்டனை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான தண்டனையாக இதை பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு குற்ற செயலில் அது ஒரு கல்வி நிலையத்தில் புகுந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக இதை பார்க்கப்படுகிறது. ஞானசேகரனுக்கு 30 வருடங்கள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், விரிவான தகவல். வணக்கம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ள சென்னை மகளிர் நீதிமன்றம் அவருக்கு 30 ஆண்டுகளுக்கு எந்தவிதமான தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது என தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இவருக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது. இந்த குழுவின் விசாரணை முடிவில் ஞானசேகரனுக்கு எதிராக மட்டும் இந்த வழக்கின் கடந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு புலனாய்வு குழு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணை மாற்றப்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அரசு தரப்பில் 29 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கின் ஞானசேகரன் குற்றவாளி என கடந்த வாரம் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. மேலும் அரசு தரப்பில் சாட்டப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் மகளிர்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.